என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சாய்ராம். நேற்று வியாழக்கிழமை மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நம்ம துவாரகமாய் கும்மிடிப்பூண்டியில் அமைஞ்சிருக்கிற நம்ம துவாரகமாய் ஆலயத்தில் அவ்வளவு அற்புதமான பாபாவுக்கு ஆரத்தி. அதுவும் நேற்று வியாழக்கிழமை ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். 72 மணி நேரம் உயிர்த்தெழுந்த நாள் வியாழக்கிழமையாக வந்தது. ரொம்ப சந்தோஷம். அதை நம்ம சிறப்பாக இங்கே நம்ம துவாரகமாயில் கொண்டாடினோம். ஏராளமான குழந்தைகள் இந்த இதில் கலந்து கொண்டார்கள். இந்த ஆரத்திலையும் அப்பாவுக்கு சாமரம் வீசுறதுலேயும் ரொம்ப சந்தோஷமாக எல்லாம் செஞ்சாங்க. இதை லைவில் நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த லைவ் வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், இல்லை சாய் பிரார்த்தனை சேனலில் லைவில் போய் பார்க்கலாம். 1.5 மணி நேரம் நடந்த லைவு. அதில் ஒரு அதிசயத்தை அப்பா செஞ்சார். அந்த ஆர்ச்சிக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது சாய்ராம். உண்மையிலே நீங்கள் அங்கே உட்காந்துருக்கிறவங்க பல பேர் அந்த ஆர்ச்சியோட சக்தியை தெரியும். எங்கள் துவாரகமாய்க்கு வந்தவங்களுக்கும் தெரியும். அந்த ஆர்ச்சில் நாம் 5 மணிக்கு வச்ச பூ, பாபா பின்னாடி இருக்குல்ல அந்த எல்லோ கலர் ஆர்ச்சில் 5 மணிக்கு நாம் வச்ச பூ, ஒரு ரோஸ் வச்சுருப்பீங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அது 5 மணிக்கு வச்ச பூ ஆரத்தி முடிஞ்சு அதுக்கப்புறமா நான் எழுந்து எல்லாருக்கும் இன்றைக்கி என்ன நாள் என்றதை பற்றி விரிவாக நாம் பேசி கொண்டு இருக்கும்போது அந்த ரோஸ் அவ்வளோ அழகாக கீழே விழுந்தது. அது யாரோ அங்கே தள்ளி விட்ட மாதிரி அவ்வளோ ஒரு அற்புதமாக கீழே விழுந்தது. இது ஏதோ இன்றைக்கி மட்டும் இல்லை, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நடக்கிற அற்புதங்கள் நம்ம துவாரகமாயில் நடக்குது. காரணம், இது பாபா வாழ்ந்த வீடு. பாபா உயிரோடு இருக்கும்போது துவாரகமாயில் எப்படி மக்களை சந்தித்து அவர்களுடைய குறைகளை தீர்த்தாரோ அதை போல் நம்ம துவாரகமாயில் உட்காந்து குறைகளை தீர்த்து கொண்டு இருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக அந்த பூ விழுந்தது. பாவுக்கு இங்கே நேராக வந்தவங்கெல்லாம் மெய்சிலிர்த்து சாய்ராமன் கத்திட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய பிரார்த்தனைகளையே நமக்கு அனுப்பி வைங்க. நாம் எல்லாரும் உட்காந்து இந்த உலக நன்மைக்காக பிரார்த்தனை பண்ணலாம் சாய்ராம். அப்பாவோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் போய் கிடைக்கணும். நாம் எல்லாரும் சேர்ந்து அப்பாவுக்கு நன்றி சொல்லலாம்.